எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த கிளாஸில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள பாலிட்டி 5th லெசன் தான் பார்க்க போகிறோம். எம்சிக்யூ கொஷின் தான் பார்க்க போகிறோம். அந்த எம்சிக்யூ கொஷினே இந்த லெசனை கவர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 லெசன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், எந்த நாடு உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது? ஆன்சர் நியூசிலாந்து. அதாவது நியூசிலாந்து நாட்டில் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை ஃபஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. நியூசிலாந்தில் ஃபஸ்ட் டைம் பெண்களுக்கு எந்த ஆண்டு ஓட்டுரிமை வழங்கியிருக்காங்கன்னா 1893. ஐக்கிய பேரரசில் 1918ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியிருக்காங்க. அமெரிக்க நாட்டில் 1920ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள், அதாவது 1950 ஜனவரி 26 ஆண் பெண் இருவருக்குமே ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. ஓட்டுரிமை வயது 21ஆக இருந்தது. அதுக்கப்புறமா 1988 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதன் மூலமா நம்மளுடைய ஓட்டுரிமை வயதுங்கிறது 18ஆக குறைக்கப்பட்டது. இப்போ இந்தியாவில் ஓட்டுரிமை வயது 18. இந்திய நாட்டின் மக்களாட்சியின் மீது எத்தனை சதவிகித மக்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க அப்படின்னா 79% பேர். அதாவது 2017 to 18 பியூ ரிசர்ச் சென்டர் புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க. அதாவது நாட்டு மக்களின் ஜனநாயக நம்பிக்கையின் அடிப்படையில் பியூ ரிசர்ச் சென்டர் வெளியிட்ட அறிக்கையில் முதலிடம் பிடித்த நாடு இந்தியா. ஏன்னா 79% பேர் இந்தியா மக்களாட்சியின் மீது நம்பிக்கை இருந்ததன் காரணமா. கடைசியா பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு சவுதி அரேபியா. எந்த ஆண்டுனா 2015ஆம் ஆண்டு தான் சவுதி அரேபியா பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியிருக்காங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் பத்தி பார்த்தலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகிலேயே நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்புனா இந்திய அரசமைப்பு சட்டம் தான். நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம்ங்கிறது டாக்டர் PR அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழுவால் உருவாக்கப்பட்ட சட்டம். அதனால தான் நம்ம டாக்டர் PR அம்பேத்கரை அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர்னு சொல்லி அழைக்கிறோம். இரண்டாவது கேள்வி, நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நாடு எது? ஆன்சர் டி, சுவிட்சர்லாந்து. அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் நேரடி மக்களாட்சி செயல்பட்டு வருது. நேரடி மக்களாட்சிங்கிறது மக்கள் தான் சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தில் ஏதேனும் திருத்தம் இருந்தாலும் மக்களால் தான் அந்த திருத்தம் மேற்கொள்ளப்படுது. எப்படின்னா ஓட்டிங் பேஸில். பல்வேறு நாட்டில் பல்வேறு மக்களாட்சி முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிங்கிறது மக்கள் தான் நேரடியாக ஓட்டு போடுறாங்க. எதுக்குன்னா சட்டங்களாகட்டும், விதிகளாகட்டும், சட்ட திருத்தங்களாகட்டும் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு அந்த ஓட்டுகளின் பெரும்பான்மை அடிப்படையில தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்படுது. பிரதிநிதித்துவ மக்களாட்சியில சட்டங்கள் விதிகள்லாம் யாரும் உருவாக்குறாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். மக்கள் வாக்களித்து பிரதிநிதிகளை தான் தேர்வு செய்வாங்க. அந்த பிரதிநிதிகள் வாக்களித்து தான் சட்டங்கள் விதிகள் உருவாக்கப்படுது. பிரதிநிதித்துவ மக்களாட்சிங்கிறது நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சின்னு 2ஆக பிரிக்கலாம். அதுல நாடாளுமன்ற மக்களாட்சிங்கிறது நாடாளுமன்றத்தால் ஆட்சி செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மக்களாட்சி முறைகளில் பெயரளவு தலைவர், நிஜ அதிகாரமுடைய தலைவர்னு இருப்பாங்க. பெயரளவு தலைவர்ங்கிறது குடியரசுத் தலைவரை குறிக்குது. நிஜ அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரதமருக்கு இருக்கும். பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதமரா பதவி ஏற்கிறாங்க. அரசின் பெரும்பான்மை இழந்தா அந்த அரசு கலைக்கப்பட்டு புதிய அரசு புதிய தேர்தல் மூலமா தேர்வு செய்வாங்க. அதிபர் மக்களாட்சிங்கிறது அதிபரை டைரக்டா யார் சூஸ் பண்றாங்க அப்படின்னா மக்களாட்சி தான் தேர்வு செய்யறாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானங்கிறது நாடாளுமன்ற மக்களாட்சியில கொண்டு வருவாங்க. ஆனா அதிபர் மக்களாட்சியில கொண்டு வர முடியாது. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பானவர் அதிபர் இல்லை. அதிபர் மக்களாட்சியில நிர்வாகமும் சட்டமன்றமும் தனித்தனியா தான் இயங்குது. நாடாளுமன்ற மக்களாட்சியை பின்பற்றும் நாடுனா இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சியை பின்பற்றும் நாடுனா அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாள் உலக மக்களாட்சி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் சி, செப்டம்பர் 15. செப்டம்பர் 15ஆம் நாள் தான் உலக மக்களாட்சி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 15ஆம் நாள் உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபையால் 2007ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? ஆன்சர் டி, கிரேக்கம். கிரேக்கம் தான் மக்களாட்சியின் பிறப்பிடம். இந்த டெமோக்ரஸிங்கிற வார்த்தை டெமோஸ் மற்றும் கிரேஷியா என்ற 2 கிரேக்க சொல்லேருந்து தான் உருவாகி இருக்கு. டெமோஸ் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா மக்கள், கிரேஷியா என்ற சொல்லின் பொருள் அதிகாரம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு கூறியவர் ஆபிரகாம் லிங்கன்.
உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கிரேக்கம். உலகின் மக்களாட்சி பிறப்பிடம் கிரேக்கம். கிமு 5ஆம் நூற்றாண்டு தான் மக்களாட்சி பின்பற்றப்பட்ட ஆண்டு. இப்போதைய கிரீஸ் தான் கிரேக்கம்னு சொல்லி அழைக்கிறோம். இன்னொன்று கிரேக்கம் தான் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். இரண்டாவது ரோமானிய பேரரசு, இப்போதைய இத்தாலி. எந்த ஆண்டுனா கிமு 300லேருந்து 50 நூற்றாண்டுகள் வரைக்கும் மக்களாட்சி பின்பற்றப்பட்டது. இன்னொன்று ரோமானிய பேரரசுல தான் நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் ஏற்பட்டது. மூன்றாவது சான் மரினோஸ், இப்போதைய இத்தாலி தான் அதுவும். காலம் கிபி 301. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடுனா சான் மரினோஸ். ஃபோர்த் ஐஸ்லாந்து, இப்போதைய திங்பேலிங்கிற பிளேஸ். காலம் கிபி 930. ஐஸ்லாந்து உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. ஐஸ்லாந்திற்கும் அயர்லாந்துக்கும் இடையே அமைந்துள்ள பகுதி தான் மனித தீவு. காலம் கிபி 927. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி மனித தீவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இங்கிலாந்து கிபி 11ஆம் நூற்றாண்டு மக்களாட்சி பின்பற்றப்பட்டு வந்தது. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம், அதாவது மேக்னா கார்ட்டா அடிப்படையில தான் மக்களாட்சி பின்பற்றப்பட்டு வருகிறது. 7th அமெரிக்க ஐக்கிய நாடுகள். காலம் கிபி 1789. அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுற மக்களாட்சி மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.